எங்க இருக்கிறது நம்முடைய பற்று? இந்த மாயை எனக்கு தெரிஞ்சு பிரிட்டிஷ்காரன் விதைச்ச 3 அடிமைத்தனங்கள் நாம் இன்னும் விடுவிக்கப்பட முடியாத அடிமைத்தனம். ஒன்னு காஃபி. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற தமிழர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் காஃபி டீ இல்லாம கண்முழிக்கவே முடியாது. 2வது இங்கிலீஷ், 3வது கிரிக்கெட். இந்த 3 அடிமைத்தனங்கள் நம்மளால விடுவிக்க முடியாதபடி பிரிட்டிஷாருடைய அவ்வளவு அந்த மாயை இன்னும் நமக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்கு. அதுல இருந்து வெளியே வரணும். எனக்கு வந்து இங்கிலீஷ் அதே மாதிரி ஆங்கிலத்துக்கு நான் வந்து எதிர்ப்பானவன் கிடையவே கிடையாது. நான் ஒரு தமிழ் கவிஞனாக இருந்தாலும் ஒரு தமிழ் சினிமாவில் பாடல் எழுதி கொண்டிருக்கிற போதிலும் தனித்தமிழ் படிப்பு அப்படிங்கிற அந்த இடத்துக்கு என்னால் வர முடியல. அது நான் சொல்லும் போது நிறைய பேர் அதுக்கு கைதட்ட கூட செய்வாங்க. ஆனா எனக்கு அந்த கைதட்ட தேவையில்லை. நான் யதார்த்தத்தில் இருக்கேன். இன்னைக்கு இருக்கிற இளைஞனுக்கு, இன்னைக்கு இருக்கிற இங்க ஒவ்வொருத்தர் ரூரல் ஏரியால இருந்து வந்திருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கு பின்னாலையும் சார் தான் சொல்லிட்டு இருந்தார், அரங்கனல் சார். இன்னைக்கு எல்லாருமே நிறைய மாணவர்கள் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிகிரி ஹோல்டர்ஸ். அவன் தலைமுறையில அவன் தான் முதல் பட்டம் வாங்குகிற மாணவன். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறவன் இங்க நிறைய பேர், நம்மை போன்றவங்க எல்லாருமே. எல்லாருக்குள்ளயுமே இருக்கிற ஒரு சின்ன தாழ்வு மனப்பெருமைனா ஆங்கிலம். நாளைக்கு அந்த பிரம்மாண்டமான கண்ணாடி கட்டடம் அதுக்குள்ள போய் எப்படி நின்று எப்படி பேசுறது, அந்த ஆங்கிலத்தில் எப்படி சரளமாக மொழிவது அப்படிங்கிற அந்த திணறல், அந்த தயக்கம், அந்த தாழ்வு மனப்பான்மையை உடைச்சிட்டு வெளியே வாழ்றேன். 247 எழுத்து இருக்கிற தமிழையே நம்ம தவழ்ந்த நடையிலிருந்து பேச ஆரம்பிச்சு அப்படி சரளமா பேச ஆரம்பிச்சிட்டோம். 26 எழுத்து இருக்கிற ஆங்கிலத்தை நம்மளால பேச முடியாது. அது ஒரு மொழியாவே, அது ஒரு இயல்பா பாருன்றேன். ஆங்கிலம் நிச்சயமா இன்னைக்கு உலகத்துக்கு தேவையான ஒன்று, வர்த்தக மொழி. இன்னைக்கு நம்முடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான இந்திய இளைஞர் வளர்ச்சிக்கு ஆங்கிலம் மிக மிக அவசியம். சரியா படிச்சிருங்க, அரைகுறையா இருக்காது, எதுலையும் முழுமையா நிறைவாக இருக்கும். அப்பதான் மகுடம் கிடைக்கும். அந்த நிறைவுத்தன்மையை நாம விரைவா அடைகிறதுல தான் நம்முடைய வெற்றி இருக்கு. இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தொடர்ந்து இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தாங்கன்னா நம்ம ஆணித்தரமா சொல்லலாம் 2 பேர் தமிழர்கள் தான் அப்படின்னு. அது அல்ல அங்க இருக்கிற நான் சொல்ல வர அறிவின் தேடல். எங்க தேவையோ அங்க பயன்படுத்து. எங்க உன்னுடைய அறிவுத்திறனை வெளிப்படுத்த வேண்டுமோ, ஆங்கிலத்தை வெளிப்படுத்த வேண்டுமோ அங்க வெளிப்படுத்து. நான் கல்லூரி நிகழ்ச்சி பேசும்போது கூட தனித்தமிழ் பத்தி பேசும்போது ஒருத்தர் சொன்னா, சார் தனித்தமிழ் நிறைய பேசுறீங்க, தமிழிலேயே எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க சொல்றீங்க, ஆனா தமிழில் நான் படிக்கிறதாலேயோ தமிழ்ல நான் வந்து பேசுறதாலேயோ எனக்கு என்ன சார் கிடைக்குது, எனக்கு என்ன வேலை வாய்ப்பு இருக்கு, எனக்கு என்ன பொருளாதாரத்தில் என்ன எனக்கு முன்னேற்றம் இருக்குன்னு கேட்டான். முட்டாள்தனமான கேள்வி. தமிழ் என்பது நம்முடைய இல்லத்தில் நம்மை பெற்று வளர்த்த தாய் மாதிரி. ஒரு அம்மாவை வீட்டில் வச்சு பத்திரமா பாதுகாக்கிறது ஒரு மகனுடைய கடமை. அது சம்பளம் அது கொடுக்க முடியாது. தமிழ் நம்முடைய தாய் மாதிரி நம்முடைய இதயத்தில் வைத்து பாதுகாக்க வேண்டிய மொழி. ஆங்கிலம் நம்ம மேல போட்டுருக்கிற சட்டை மாதிரி, பிளேசர் மாதிரி, இதை வந்து நம்ம வச்சுக்க வேண்டிய நாகரிக உலகத்தில் இது தேவை. அதை சரியா படிச்சிருங்க. அதை அரைகுறையா இருக்கும் போதுதான் நம்முடைய அறிவு வந்து அந்த இடத்துல விலை போகாம போயிருது, கிண்டல் கேலிக்கு ஆளாயிடுறோம். ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் கூட சொல்லுவாங்க. ஒரு பிரிட்டிஷ்காரர் தமிழ் தெரிஞ்ச ஆளு கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை கார்ல போயிட்டு இருக்கு. கார் ஓட்டிட்டு இருந்த ஆளு அவருக்கு ஓரளவு தான் ஆங்கிலம் தெரியும், முழுமையா ஆங்கிலம் படிக்காதவன். இந்த பிரிட்டிஷ்காரர் நல்லா தமிழ் தெரியும். நம்ம ஆளுக்கு என்னன்னா, நல்லா தமிழ் தெரிஞ்சவங்கிட்ட தமிழ்ல பேச மாட்டான், இங்கிலீஷ்ல பேசுவான். நல்ல இங்கிலீஷ் தெரிஞ்சவன்கிட்ட இங்கிலீஷ்ல பேச மாட்டான், தமிழ்ல பேசுவான். இதான் நம்ம ஆளுக்கான வித்தியாசம். ஸோ இந்த வெளிநாட்டுக்காரர் அப்படிங்கிறதால கார் ஓட்டிகிட்டே போறான். அவர்கிட்ட ஏதாவது இங்கிலீஷ்ல தன்னுடைய அறிவு ஆற்றலை வெளிப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம். போயிட்டே இருந்தவன் முன்னால திடீர்னு பிரேக் அடிச்சு நிறுத்துறான். என்ன கேட்கிறாரு, என்னப்பாச்சு தமிழ்ல கேட்டாரு. இவர் தமிழ்ல பதில் சொல்லாம, சார் ரெயின் வாட்டர் கிராசிங் சார் அப்படின்னா, அங்க மழை தண்ணி ஓடிட்டு இருக்கு. ஓகே ஓகே அவனா மறுபடியும் படிக்கிறார். கொஞ்ச தூரம் போச்சு, திருப்பி நிறுத்தினா, நவ் வாட் அப்படிங்கிறாரு அவரு. இப்ப அவன் பார்த்தா ட்ரெயின் போயிட்டு இருந்துச்சு, லெவல் கிராசிங் சார், ட்ரெயின் கிராசிங் சார் அப்படின்னா, ஓகே ஓகேன்னு வெயிட் பண்ணாரு. ட்ரெயின் மூவ் ஆச்சு, அப்படியே வந்துட்டு சேலம் தாண்டி போயிட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு வேகமா NHல போயிட்டு இருந்தவன் முன்னால ஒரு ஆடு போயிருக்கு, சடன் பிரேக் அடிச்சு நிறுத்திட்டான். பின்னால இருந்து நவ் வாட் ஹேப்பன் மேன் அப்படின்னு கத்திருக்கிறாரு. இவருக்கு தடார புடாரன்னு என்ன இங்கிலீஷ்ல என்ன பேசுற, ஆடு அது வந்து கோட்டு அது என்ன பேர் மறந்து போய், சார் மட்டன் கிராசிங் சார், மட்டன் கிராசிங் சார் தான். இந்த அரைகுறை தன்மையிலிருந்து தான் விடுவிச்சு வெளியே வாழ்றேன். இதுல இருந்து வெளியே வந்து முழுமையா படி. எதை நீ பிரெஞ்சு படிக்கணுமா, பிரெஞ்சு படி. எந்த லாங்குவேஜ்ல உனக்கு ஸ்கில் இருக்கோ, உனக்கு பவர் இருக்கோ, உன்னால உள்வாங்கிக்க முடியுமோ அதை படி. அதுல பிரம்மாண்டமான வளர்ச்சியை செயல்படுத்து. இன்னைக்கு இளைஞனுக்கான ராஜபாட்டை இன்றைய காலகட்டத்தில் ஆரம்பமாகிவிட்டது நண்பர்களே. உங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு இங்க யாருமே கிடையாது. உங்களுடைய திறமைகளையோ உங்களுடைய ஊக்குவிப்பையோ இன்னைக்கு வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி எங்கேயுமே இல்லை. நமக்கு எல்லை வானம், வானமா எல்லை அதுவும் இல்லை. அதையும் தாண்டி நம்முடைய பயணம் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா இடத்திலும். இன்னைக்கு வந்து அமெரிக்கா வியந்து போன, அவ்வளவு பெரிய நாசா வியந்து போன ஒரு விஷயம், நம்முடைய தமிழ் மண்ணிலிருந்து உருவான ஒரு டாக்டர் அண்ணாதுரை அப்படிங்கிற ஒரு மகத்தான மனிதனுடைய மார்ஸ் செவ்வாய் கிரக சாதனை. நான் அவருக்கு பேசும்போது சொன்னேன், அவர்கிட்ட பேசும்போது, சார் நாங்கள் எல்லாம் தமிழை எங்கள் வாய்க்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறோம், நீங்கள் தான் செவ்வாய்க்கே கொண்டு போயிருக்கிறீர்கள்.
அவ்வளவு பெரிய ஒரு மகத்தான சாதனையை நம்முடைய மக்கள், நம்முடைய தமிழர்கள் கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா தமிழ் அவ்வளவு அழகானது, தமிழ் அவ்வளவு அபூர்வமானது. தென்னாப்பிரிக்காவில் வந்து காந்தியார் இருக்கார், வக்கீல் வேலை பார்த்துட்டு இருக்கார். ரொம்ப அழகான சம்பவம். இந்த இடத்துல அடிமை மக்களுக்காக அவர் குரல் கொடுக்கிறார். ஒரு கேஸ்ல ஜெயிச்சு அங்க தென்னாப்பிரிக்காவில் நம்முடைய தமிழர்கள் விலைக்கு விற்கப்பட்டிருக்கிறான் அடிமைகளா. அதுல வந்து பாலசுந்தரம் அப்படிங்கிற ஒரு தமிழர் தான் காந்தியாருக்கு கூட இருக்கிறாரு. அவருக்காக அந்த மக்களுக்காக காந்தியார் வந்து கோர்ட்ல வாதாடி ஜெயிச்சு கொடுக்கிறார் ஒரு கேஸ்ல. அது ஒரு பெரிய கதை. அந்த இடத்துல சம்பவத்தை மட்டும் சொல்றேன். இந்த விஷயத்தை தன்னுடைய பாலசுந்தரம்ங்கிற தமிழர் தன்னுடைய ஊர்க்கார மதுரைக்காரங்களுக்கு தெரியப்படுத்துறாரு. மதுரைக்காரங்க எல்லாரும் காந்தியாரை விசாரிச்சு ஒரு கடிதம் எழுதுறாங்க. இந்த கடிதத்தை பாலசுந்தரம் அப்படிங்கிற அந்த தமிழர் தென்னாப்பிரிக்காவில் காந்தியார்கிட்ட படிச்சு காட்டுறாரு. காந்தி, இந்த மாதிரி எங்க ஊர்ல உங்களுக்கு நன்றி சொல்லி கடிதம் எழுதி, என்ன எழுதியிருக்காங்க, அவரே அந்த காந்தி சாமி நல்லா இருக்காரா, நம்ம ஊர்ல அப்படித்தானே சொல்லுவோம், அந்த சாமி நல்லா இருக்காரான்னு கேட்டு சொல்லுப்பா அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இரு இந்த காந்திக்கு அப்புறம் சாமின்னு ஒன்று இருக்கே அப்படின்னா என்ன? அது வந்து சாமின்னா காடுன்னு அர்த்தம். என்ன ஏன்ப்பா காடுன்னா சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேட்டிருக்காரு. இல்ல சாமி, எங்களுக்கு யாராவது உதவி செஞ்சா நாங்க சாமின்னு தான் சொல்லுவோம். காந்தி அதிர்ச்சி அடைஞ்சிட அந்த கடிதத்தை அவர் மேல அதை படிக்கவே இல்லையா. கண்ணீர் மல்லியோ உதவி செய்தவன கடவுள்னு சொல்ற ஒரு இனமா, அப்படி அந்த இனத்துல பேசுற ஒரு மொழியா, அது என்ன மொழியா, அந்த தமிழ் நான் படிச்சு அவனை கொண்டா நான் படிக்கணும்னு சொல்லி பாலசுந்தரத்தை தமிழ் படிக்கிறார். படிச்சு மோகன்லால் கரம்சந்த் காந்தின்னு தமிழ்ல கையெழுத்து போடுற அளவிற்கு தமிழ் படிச்சாரு. அவர் போட்ட கையெழுத்து இன்னும் சபர்மதி ஆசிரமத்தில் இருக்கு. அவ்வளவு ஒரு அற்புதம் அந்த மொழிக்கு இருக்கு. எனக்கு சைனாவினுடைய வியப்பே என்னன்னா, இன்னைக்கு இவ்வளவு நாமெல்லாம் கையில இருக்கிற செல்போனை பத்தி தெரிஞ்சுக்கிற அளவிற்கு சேட்டலைட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஆனா அவன் அவ்வளவு விஷயம் உள்வாங்குறான். அத்தனை விஷயத்தையும் அவனுடைய மொழியில உள்வாங்குறான். அதுதான் எனக்கு அவன் மேல இருக்கிற பொறாமை. இன்னொரு பக்கம் பார்த்தா அமெரிக்காவுக்கு வியாபாரம் பண்றான். ஆனா அமெரிக்க கல்ச்சர் அவங்கள வரல, இன்னமும் சைனா கல்ச்சர்லே தான் இருக்கான். அவனுடைய பெண்கள் அதே உடையில தான் இருக்காங்க. அவன் விழாக்கள் அப்படியே நடத்தப்படுது. அவனுடைய உணவு வகை மாறல. எல்லா இடத்துலயும் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டை கொண்டு போறானே தவிர எந்த இடத்துலயும் பிஸாவையும் பர்கரையும் வாங்கி ருசிச்சு சாப்பிடல. அது பெருசுன்னு நினைக்கல. எல்லா இடத்துலயுமே அவனுடையது. அவன் என்னுடைய மொழி, என்னுடைய நாகரிகம், அதுலதான் நான் வளருவேங்கிறது உறுதியா இருக்கான். நான் அப்ப கூட யோசிச்சு பார்த்தேன், இதுதான் அவனுடைய வளர்ச்சி காரணமா இருந்திருக்குமோ, இதுதான் இன்னைக்கு உலக அரங்கத்தில் மிகப்பெரிய சவாலா விளங்குறதுக்கான சக்தியா இருந்திருக்குமோ அப்படின்னு கூட நான் யோசிச்சு பார்த்தேன். அந்த அளவிற்கு அவனுக்குள்ள இருக்கிற அந்த தன்மையை நாம முறியடிக்கணும்னா ஒரே வழி, நமக்குள்ள எல்லாம் இருக்கு நண்பர்களே, எல்லா விதமான உணர்வுகளும் இருக்கு, நம்மளால முடியாத விஷயமே கிடையாது. நான் என்னுடைய கவிதையில உடைந்த நாட்கள் புத்தகத்தில், மூச்சு விட்டு கொண்டிருப்பவன் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்து கொண்டிருப்பவன் மட்டும்தான் மனிதன். அந்த முயற்சின்ற ஒரு விஷயம் அடித்தளமாகவே உயிரோட்டமாக குறிப்பா நம்முடைய தமிழர்கள் மத்தியில அது சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து இருந்துட்டே தான் இருக்கு. அதை யாருமே அழிக்க முடியாது. அந்த முயற்சி நமக்குள்ள இருக்கு, உங்களுக்குள்ள இருக்கு, எல்லாருக்குள்ள இருக்கு. அதை செயல்படுத்த, அதுதான் என்னோட ஒவ்வொரு பூக்களும் பாட்டினுடைய வெற்றி. அதுதான். அது ஒன்றும் நான் எழுதியதால பெரிய தேசிய விருது பெற்றது மிகப்பெரிய அளவுல ஒரு முதல் சினிமா பாட்டு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பாடமாக்க வைக்கப்பட்ட பாட்டுன்னா அது ஒவ்வொரு பூக்களுமே பாடல் மாத்திரம் தான். அதெல்லாம் வெற்றியை பெற்றதுன்னா அதையெல்லாம் தாண்டி அந்த பாட்டில் இருக்கிற சிறப்பு என்னன்னா, ஜெயிக்கணுங்கிற வெறி, தன்னம்பிக்கையோட நட, தாழ்வு மனப்பான்மை உடை, உனக்குள்ள இருக்கிற திறமை, உழைச்சா முன்னேறலாம், தடுக்க எவனும் கிடையாது. இது எல்லாருக்குள்ள இருக்கிற கருத்து, எல்லாருக்குள்ளையும் அலை பாய்ந்து கொண்டிருக்கிற வெப்பம், ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்ன்ற அந்த வெறி, போராட்டம், அந்த போர்க்குணம், அதைத்தான் மொத்தமா மெழுகி எடுத்து ஒரு தொகுப்பாளருடைய வேலையைத்தான் அந்த பாட்டுக்குள்ள நான் செஞ்சிருப்பேன். அதனாலதான் அந்த பாட்டு அப்படியே காலங்கடந்து எத்தனை பாட்டு எழுதினாலும் அந்த ஒரு பூக்களுமே மாத்திரமே என்னுடைய முன்னறிவிப்பா சொல்லப்படுறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய வெப்பம், அந்த ஜெயிக்க வேண்டும்ங்கிற அந்த வெப்பம். அதுதான் அந்த வெப்பம் எல்லாருக்குள்ளே இருக்கு. அதை ஒருமுகப்படுத்துகிற ஒரு நபர், ஒரு சின்ன சுடர் கிடைச்சிட்டா போதும், ஜெயிச்சிடலாம். அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க. சரியா இந்த கல்லூரி பருவம், அந்த சுடர் ஏற்றி வைக்கப்பட வேண்டிய, ஏற்றிப்படுகிற அந்த தருணத்தில் நீங்க எல்லாரும் இருக்கீங்க. இந்த இடத்துல கொஞ்சம் முழிச்சிட்டா போதும், நமக்கு முன்னால யார் இருக்கா, நம்ம யாரை ஜெயிக்கணும், இந்த டார்கெட் தெளிவாயிடுச்சுன்னா அப்புறம் ஜாலியாரு கொண்டாட்ட மாதிரி எல்லா இடத்துக்கும் போ. நான் பெரிய அட்வைஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லவே வரவே விரும்பல. ஒன்னே ஒண்ணுதான், நீங்க திரையரங்களுக்கு, ஒரு திரைப்படத்துறை சார்ந்தவனாக சொல்றேன், நீங்க திரையரங்களுக்கு போங்க, அங்க நல்லபடியா சினிமா பாருங்க, கைதட்டல் ஆரவாரம் பண்ணுங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னபோது, ஆரம்பம் சொல்லும்போது கைதட்டலால் அரங்கத்தை பிளந்தீர்கள், கத்தி சொல்லும்போது அரங்கத்தை பிளந்தீர்கள், அது எல்லாமே எனக்கு இல்லைங்கிறது எனக்கு எப்போ ரொம்ப தெளிவா தெரியும். ஆனா அதை தான் நான் சொல்ல வரேன், நீங்க போங்க, உங்களுடைய உற்சாகத்தை கொண்டாடுங்க. ஆனா நம்முடைய திரைப்பட நடிகர்களை நீங்கள் நண்பர்களாக பாருங்கள். நீங்க அவர்களுக்கு நல்ல கூட இருக்கிற நண்பர்களாக இருங்கள், தலைவர்களாக பார்க்காதீர்கள் கருத்தை நான் ஆழமாக உங்களிடம் பதிவு செய்ய விரும்புகிறேன். தாட்ஸ் மாத்திரம் தான் தலைவனா இருக்க முடியும். அப்துல் கலாம் தலைவனா எடுத்துக்கோ, மார்ட்டின் லூதர் கிங் தலைவனா எடுத்துக்கோ, மகாத்மாவை தலைவனா எடுத்துக்கோ.
நம்முடைய தலைவன் யாருன்னு சொன்னாலே அவன் நமக்கான மரியாதை அங்க ஏற்படணும். அப்படிப்பட்ட தலைவனை தலைவனாக வாழ்க்கையில ஒருத்தனை தான் ஒருத்தன் தலைவனாக ஏத்துக்கணும். அந்த ஒருவன் யாருன்னு தெளிவாக தீர்மானி. அப்பதான் வாழ்க்கையினுடைய வெளிச்சம் கிடைக்கும். உன்னுடைய பெற்ற உனக்கான கனவு, உன்னுடைய வாழ்க்கை, நீ சிந்திர எல்லா வேர்வை கண்ணீர் அத்தனைக்குமா பரிதவித்துக் கொண்டிருக்கிற ஒரு பெற்றோர் இருக்கான். அவன் போட்டோ வாங்கி உன் பையில வை, உன் சட்டையில வை, உன் சூட்கேஸ்ல வை, உன் பீரோல மாட்டு. எதுக்கு நடிகர்களை மற்ற ஸ்போர்ட்ஸ் மேன் எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்க வச்சு அலங்கரிக்கிற? அவனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. எனக்கு பிரயோஜனம் இருக்கு. நான் அவர்களை பற்றி பேசினா எழுதினா எனக்கு பணம் வரும். ஆனா உனக்கு ஒண்ணுமே வரும். அவனுடைய நேரம் தான் விரயமாகும். அதுதான் எனக்கு வருத்தமா இந்த இளைஞனை பார்க்கும்போது. உனக்குள்ள தெளிந்து வெளியே வா. உன்னோட அடையாளம் என்னன்னு பாரு. உனக்குள்ளே அவ்வளவு பெரிய சக்தி இருக்கியா? நீயே யாரையும் ஒருத்தனை பார்த்து சக்திங்கிற? நீயே ஒரு சக்தி தான். உனக்குள்ள இருந்து அடையாளப்படுத்தி எடுத்துட்டு வா. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் பெண்களுக்கு குறிப்பா சொல்ல வர்றேன்னா, உங்களுக்குள்ள இன்னைக்கு பெரிய திறமை. இன்னைக்கு நான் இந்த அரங்கத்தை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 50% 60% பெண்கள் நிரம்பி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த அரங்கத்துல அவ்வளவு பெண்கள் கூட்டம் இங்க பாக்குறேன். இன்னைக்கு பெண்கள் இல்லாத துறைகளே கிடையாது, அவங்க ஜெயிக்காத இடங்களே கிடையாது. பிளைட் பொண்ணுங்க ஓட்டுறாங்க. அவ்வளவு பெரிய வெற்றி வீராங்கனைகளா. சேட்டலைட்ல போய் 6 மாதம் கல்பனா சாவ்லா தங்கிட்டு வருது தன்னந்தனியா. அபார்ட்மெண்ட்ல 5 மணி நேரம் தனியா தங்க முடியல. இன்னைக்கு அவ்வளவு பெரிய வீர சாதனைகள்லாம் புரிய ஆரம்பிச்சாச்சு. உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான், இந்த அழகு குறிப்புகளை பார்த்து அலைபாயிறது. அதாவது நாம எப்படி, நாம் மாணவர்கள் சொன்ன மாதிரி நாம எப்படி ஆற்றல்வாதி அப்படின்னு நாம நினைக்கிறோமோ, நினைக்கதான் அந்த ஆற்றல் வரும். அதே மாதிரி நாம எல்லாரும் அழகிதான் அப்படின்னு அழகியாவ. இங்க அழகுன்றது என்னங்க? வெள்ளையா இருக்கிறது அழகா? ஆனா இங்க இருக்கிற எல்லா விளம்பரங்களும் அப்படித்தான் சொல்லுது. நீ இந்த கிரீமை போட்டு குளி, அப்பதான் நீ வெள்ளையாவ. நீ இந்த சோப்பை போட்டு தேய், அப்ப நீ வெள்ளையாயிவ. அப்ப என்ன சொல்றான்? கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் அசிங்கமா இருக்கிறாங்க, கலரா இருக்கிறவங்க மட்டும்தான் அழகா இருக்கிறாங்கன்னு மறைமுகமா நம்ம மனதில் புகுத்துறான். வியாபார தந்திரம் அது. லக்ஸ் சோப்பை கேத்ரினா கைஃப் போட்டு குளிக்கிறதால எல்லாரும் வாங்கி குளிக்கிறாங்க. ஆனா சத்தியமா கேத்ரினா கைஃப் லக்ஸ் தொடவே தொடாது. அதை குளிச்சுட்டு ஓடிப்பா, ஐயோ இதை போட்டு குளிச்சுட்டு கழுவி இருக்கும். அவங்க எல்லாம் இயற்கை மருத்துவத்துல தான் போயிட்டு இருக்காங்க. அதனால அந்த அழகியல் மனோனிலிருந்து வெளியே வாங்க. மனதை அழகுபடுத்துங்கள். உங்கள் இல்லத்தை, உங்கள் சுற்றத்தை, நட்பை, உறவுகளை அலங்கரியுங்கள், அழகுபடுத்துங்கள். வாழ்க்கை அழகா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு நிறைய தைரியம் வேணும். நிறைய சாப்பிடுங்க. நிறைய குண்டாயிருவோம் அப்படி சொல்லி ஸ்லிம்மா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 இட்லி 1.5 இட்லி 1.5 தோசை 2 சப்பாத்தி எல்லாம் தூக்கி போடுங்க. நிறைய சாப்பிடுங்க. பலசாலியா இருங்க. அவங்க அப்படி கை தட்டுறாங்கன்னா அதை தாண்டி கை தட்டணும். இதை தாண்டி நீங்க தட்டணும்பா. ஏன்னா என்னுடைய தோழிகளே, நான் உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் சொல்ல வரேன்னா, நேற்றைய பெண்களுக்கு அந்த சவால் இல்லை. இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு உலகம் எங்கிலும் எவ்வளவோ போலீசார் இருந்தாலும் கூட பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களும் பாலியல் ரீதியான வன்முறைகளும் இன்னைக்கு அதிகரிச்சிட்டு இருக்கு. அந்த சவாலை நோக்கி நீங்க நகர்ந்துட்டு இருக்கீங்க. எங்க பார்த்தாலும் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்று ஒருத்தன் ஐ லவ் யூ சொல்றான், 2வது ஐ லவ் யூ சொல்றான், கேட்கலன்னா 3வது ஆசிட் தூக்கி ஊத்திடுறான். அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. இன்னைக்கு இருக்கிற பெண்கள் கிண்டல் பண்ணுனா திட்டுவா அப்படிங்கிற காலம் மாறி வெட்டுவான்ற காலம் வரணும். அப்பதான் உன்னால சாதிக்க முடியும். அதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் சொல்றேன், நான் பேண்ட் சட்டை போட்டேன், நான் இவருக்கு ரசிகரா இருக்கேன், நான் இவ்வளவு பெரிய ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிச்சிருக்கேன், தங்க மெடல் ஆக்கேன், இது என்னுடைய ஆண் பிள்ளை, இதுதான் என்ன ஆம்பளை அழகு, அதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிந்த என்னுடைய நாட்டு மண்ணை, என் நாட்டு பெண்ணை எவனும் தொட முடியாதுன்னு ஒருத்தன் கூட நிக்கிறான் பாரு, அவன் தான். கண்டிப்பாக இந்த அரங்கத்திற்குள் நிரம்பி இருக்கிற எனக்கு மிக மிக நான் சமீபத்தில் நிறைய கல்லூரி நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கிறேன். ஏன்னா இந்த மாசம் ஃபுல்லா நீங்க கல்லூரிக்கு போறீங்களோ இல்லையோ, இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் நாங்க நிறைய கல்லூரிகளுக்கு போவோம். நிறைய கல்லூரிகளுக்கு போயாச்சு. ஆனா இவ்வளவு ஒரு எனர்ஜெட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் நான் இந்த அரங்கத்துல தான் மீட் பண்றேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல பேசியிருக்கேன். ஆனா இந்த எனர்ஜி உங்களுக்குள்ள குறையாம இருக்கு. அதனாலதான் அந்த எனர்ஜி எனக்குள்ளேயும் குறையாம இருக்கு. நிச்சயமா இந்த மன நிறைவோட இந்த கல்லூரி இன்னும் பிரம்மாண்டமாக வளரும். உறுதியாக இன்னும் சில மாதங்கள் 1 வருடத்துக்குள்ளே இந்த ஒரு பிரம்மாண்டமான ஆடிட்டோரியம் கட்டுவாங்க. அந்த ஆடிட்டோரியம் விழாக்கு என்ன கூப்பிடுங்க சார், நான் வரேன். கண்டிப்பா அந்த ஒரு பெரிய விழாவில் நான் கலந்துக்கணும். இதே மாணவர்கள் மீண்டும் சந்திக்க ஆசைப்படுகிறேன். இந்த ஒரு அருமையான வாய்ப்புல இவ்வளவு இளைஞர் சக்தியை அறிமுகப்படுத்தியமைக்கு இந்த கல்லூரி நிர்வாகத்துக்கும் இவ்வளவு பெரிய வரவேற்பை கொடுத்து எனக்குள்ளும் ஒரு பெரிய உற்சாகத்தை, எனக்குள்ளும் உங்களுக்கு நம்பிக்கை